அண்மைச் செய்தி. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $85 உயர்த்தப்பட்டுள்ளது. 2024 ஆண்டிற்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை $85 உயர்த்துவது இதுவே முதன்முறையாகும். முன்பு ஒரு பேரல் $78.81 இருந்த நிலையில் $85 மீண்டும் கச்சா எண்ணெயின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முன்பு ஒரு பேரல் 78.81 இருந்த நிலையில் தற்போது டன் ஒன்றிற்கு $85 உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $85 விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 2024 ஆண்டிற்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை $85 உயர்வது இதுவே முதன்முறையாகும். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முன்பு ஒரு பேரல் $78.81 இருந்த நிலையில் $85 மீண்டும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு இடையே வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வராங்க. இதுல உலகினுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளாக இருக்கக்கூடிய துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவையின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் பாதுகாப்புத்துறை தாக்கியது. இதன் காரணமாக எண்ணெய்கள் எடுப்பதில் பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல கச்சா எண்ணெயை கொண்டு வருவதற்கு பெரும்பாலும் நீர் வழிகளை பயன்படுத்தக்கூடிய நிலையில ஈரானிய பாதுகாப்பு படைகள் கடல் வழியை பயன்படுத்துவதற்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையிலும் கச்சா எண்ணெய் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில உலக அளவுல எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது இரண்டாவது முறையாக ஒரே வாரத்தில் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது ஒரு பேரல் அமெரிக்க டாலருக்கு $71.97 இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த விலை என்பது $85 உயர்ந்திருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இதனுடைய தாக்கம் தெரிய தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் கூட ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கச்சா எண்ணெய் கிடைப்பதிலும் சிக்கல் நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது கச்சா எண்ணெயினுடைய பேரல் விலை என்பதும் அமெரிக்க டாலருக்கு நிகராக தொடர்ச்சியாக உயர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச அளவுல கையிருப்பில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலை, அது சுத்திகரித்த பிறகு கிடைக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்டுடைய விலை என்பதும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்பதுதான் இத்தகைய செய்திகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.